டிக்கெட் வாங்கி கொடுத்து ஏமாற்றி கடத்திட்டு போய் பீகாரை சேர்ந்த ஒரு புறம்போக்கு அவனோட சேர்ந்து இன்னும் 3 வடமாநில தொழிலாளர்களும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கன்னு தான் முதல் தகவல் வந்திருக்கு. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு முதல் தகவல் வந்து பரவுச்சு. அச்சரா திருமாவளவனை ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு. சூப்பருங்க நீங்கள். ஆனால் அடேங்கப்பா என்னன்னா, அது மட்டும் இல்லாமல் ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கக்கூடாதா, ஆட்சி அமைக்க ஆதரவு தந்தோம், அதற்கான வெகுமதி இந்த மந்திரி சபை உங்களுக்கு வேலை பார்த்தா எனக்கு கூலி குத்த, அதுக்காக என்ன இப்போ நாங்கள் திமுக அடிமையாக அந்த மாதிரிலாம் இருந்துட்டோம். ஆனால் அதிமுகவில் வந்து பார்த்தா இன்னும் 70-80 வயசு சீனியர்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களால இந்த ஜென்சி கிட்ஸ் கூட எப்படி வந்து முட்டு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. அவங்க தான் இன்னும் முன்னாடி நிற்கிறாங்க. நேற்று நடந்த அவசர மீட்டிங்கில் ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே. அதாவது கும்மிடிப்பூண்டியில் அந்த 3 வயசு பச்சை குழந்தை நடந்த ஒரு கொடூரத்தை கேட்குறப்பவே ஒட்டுமொத்த தமிழகத்தோட ரத்தமும் வந்து அப்படியே கொதிக்குதுப்பா. உண்மையாகவே இன்னும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது எதுவும் நம்மளால் பேசாமல் இருக்க முடியல. நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த இடத்துல, என்னோடய உறவுகளுக்காக, சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. நிச்சயமாக திமுக ஆட்சியில் நடந்த எல்லா அவலத்தை பற்றியும் எல்லா விஷயங்களை பற்றியும் ஏன் நம்ம இந்த ஆட்சி பற்றி நம்ம விமர்சிக்கும் போது கூட நல்லது பண்ணாலுமே நம்ம கம்பேர் பண்ணுறது யாரை? திமுக ஆட்சியை. அப்போது நிச்சயமாக தாவேக ஆட்சியில் இந்த மாதிரி கொடூரங்கள்லாம் நடந்தால் கூட நம்ம பேசி ஆக வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட, நீங்கள் ஒரு ப்ராட் மைண்டடாக இருக்கணும். எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இருந்தால் தான் கருத்துக்களை உள்வாங்கிறதுக்கே ஐயோ நம்ம பேசவே கூடாது, நீங்கள் சொல்லவே கூடாதுன்னு சில பேர் இருக்கீங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்படி செயல்பட முடியாது. நான் ஏன் சொன்னால் அவங்களுக்கு மட்டும் இந்த பதிவு நான் சொல்கிறேன். இது அவங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு இல்லை, டிவிக்கோட ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக தான் செயல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா இடம் கிடையாது உறவுகளே. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா எது நடந்தாலும் இதை பற்றி நம்ம பேசி தான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் நம்ம அதுக்காக தான் இருக்கும். நல்லது செஞ்சாலும் நம்மளை மாதிரி பாராட்டாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த அரசை. அது நம்ம முந்தைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தெரியும். அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். இந்த சம்பவத்தோட முழு பின்னணியையும் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறதையும் நம்ம முதல்ல தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தொழிற்பேட்டை பகுதி இருக்குது சரிங்களா. அங்கே வந்து வடமாநில தம்பதி ஒருத்தரோட 3 வயசு பெண் குழந்தைங்க போன வாரம் சாயங்காலம், அதாவது போன வாரமே சாயங்காலம் வந்து பார்த்தோன்னா வந்து திடீர்னு காணாமல் போயிருக்கு சரிங்களா. ஸோ பெற்றவங்க வந்து பதறி போய் அந்த பகுதி முழுக்க அழுதுகிட்டே தேடி பார்த்துருக்காங்க. அப்படி தேடும்போது தான் அங்கே இருக்கிற ஒரு பாலடைஞ்ச முட்புதற்குள்ள, அதாவது அந்த புதர் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள அந்த பச்சை குழந்தை உடம்பெல்லாம் காயங்களோட ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்ததை வந்து பார்த்து அலறியிருக்காங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காணோம், தேடும்போது மயக்க நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை இருந்திருக்குன்ற போது எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. பதறி போன அந்த பெற்றவங்களும் அங்கேருந்த மக்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தைய முதல்ல கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே டாக்டர்களோட முதலுதவி மட்டும் பண்ணிவிட்டு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறனால வந்து உடனே சென்னைக்கு கொண்டு போகணும்னு சொன்னதால் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி இருக்குது இல்லையா அரசு மருத்துவமனை, அந்த குழந்தைய வந்து அங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தலைமை டாக்டர் கொடுத்த தகவலை படித்தாலே நெஞ்சே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சணும் போல் இருக்குது. அந்த புள்ள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே மூச்சு பேச்செல்லாம் இல்லாமல், உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல், மர்ம உறுப்பெல்லாம் சிதைஞ்சு போய் டாக்டர்கள் எவ்வளவோ போராடியும் காப்பாற்ற முடியாமல் இந்த உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? குழந்தை வந்து ராத்திரி 10:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே பயத்தில் உறைஞ்சி போய் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்துச்சு. உடனே நாங்கள் செயற்கை சுவாசம் கொடுத்து உயிரை காப்பாற்ற என்னென்ன தீவிர சிகிச்சை வந்து பண்ண முடியுமோ அனைத்தையும் நாங்கள் பண்ணினோம். ஆனால் அந்த பிள்ளையோட உடம்பில் இருந்த எக்கச்சக்க ரத்தப்போக்கு, அந்த குழந்தைக்கு ரத்தம் வந்து பயங்கரமாக வந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் வரும்போதே உடம்புல ரத்தமே கிடையாது, ஒரு சொல் ரத்தம் இல்லை. ஸோ ரத்த அழுத்தமும் ரொம்ப குறைஞ்சு இதய துடிப்பும் வந்து நின்று போயிருக்கு. மர்ம உறுப்புகளை எல்லாமே பயங்கரமாக வந்து காயப்பட்டதுனால நாங்கள் அவசரமாக ஆப்ரேஷன் பண்ணினோம். ஆனால் அந்த பிஞ்சு குழந்தை அந்த பயத்தில் இருந்து அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியாமல்
காலையில் 7:15க்கு இறந்து போயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லும்போது நம்ம எப்பேற்பட்ட ஒரு மோசமான மிருகத்தனமான சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து உண்மையாகவே புரியுது, பயம் வருது. போலீஸ் விசாரணையில் வெளியில் வந்த விஷயம் என்னென்ன அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பச்சை குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து ஏமாற்றி கடத்திட்டு போய் பீகாரை சேர்ந்த ஒரு புறம்போக்கு அவனோட சேர்ந்து இன்னும் 3 வடமாநில தொழிலாளர்களும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கன்னு தான் முதல் தகவல் வந்திருக்கு. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு முதல் தகவல் பரவுச்சு. ஸோ இந்த அநியாயத்தை கண்டித்து அந்த கிராமத்து மக்கள் ஒட்டு மொத்தமாக ரோட்டில் இறங்கி சாலை மறியல் பண்ணி பயங்கரமாக போராட்டம் நடத்துனாங்க. அப்போ அவங்களை சமாதானப்படுத்த அங்கே வந்த போலீஸ்காரங்கிட்ட எங்கள் ஊர் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, குற்றவாளிகளை எங்கள் கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு மக்கள் ஆவேசமாக வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. ஸோ நிலைமை இப்படியே பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது தான் காவல் திடீர்னு ஒரு அவசர அறிக்கை விடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த கேஸில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்கலை, ஒருத்தர் தான் தப்பு பண்ணா, அந்த பீகார்காரனை நாங்கள் கைது பண்ணிட்டோம், வதந்தியை பரப்பாதீங்கன்னு போலீஸ் முட்டு கொடுக்குறாங்க. ஏன் முட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நாங்கள் கேட்குறோம், ஒருத்தனாக இருந்தால் என்ன, 4 பேராக இருந்தால் என்ன, ஒன்றுமே தெரியாத அந்த பச்சை குழந்தையை சிதைக்க ஒரு மிருகத்துக்கு எப்படியா துணிச்சல் வந்துச்சு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சிக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இது மிகப்பெரிய ஒரு அலர்ட். இது நம்ம மறுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இதை அப்படியே பூசி முழுகிறதுக்கும் இடம் கிடையாது. நாங்கள் இப்போ தான் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கோம், சிஸ்டத்தை எல்லாம் சீரமைச்சிக்கிட்டு இருக்கோம், போலீஸை அப்படியே முடுக்கி நாங்கள் விட்டுருக்கோம்னு இங்கே எந்த மலுப்பலும் சொல்ல முடியாது. மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ ஆளுங்கட்சிக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கணும்னு நாங்கள் இதை சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் குறிப்பாக பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பில் இன்னும் இரும்பு கரம் கொண்டு அடைக்கலைன்னா இந்த ஆளுங்கட்சிக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப சீக்கிரமாகவே கெட்ட பேர் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. நான் சொல்லிடுறேன், இந்த இடத்துல நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். இதிலலாம் நம்ம காம்ப்ரமைஸும் ஆக முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக இல்லைங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குதுங்க அப்படின்னா பேசினா நல்லா மனுஷனே கிடையாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூரில் எல்லாம் தப்பு பண்ணால் ஏன் பயப்படுறாங்க? இதை முதல் நம்ம பேசணுங்க. இதாங்க ஃபஸ்ட்டு. சட்டம் அங்கே அத்தனை ஸ்ட்ரிக்டாக இருக்குது, சவுக்கடி மரண தண்டனைன்னு யோசிக்காமல் தீர்ப்பு வரும். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் அதிரடியாக ஃபோர்ஸாக களை இறங்கியே ஆகணும். நான் ஒவ்வொரு தப்பு நடக்கும்போது நான் இதாங்க சொல்கிறேன். அவனை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு கோர்ட்டில் திரும்ப நிப்பாட்டிக்கிட்டு அவனுக்கு 2 போலீஸ் கூட போயிட்டு இவனெல்லாம் நம்ம வச்சுட்டு என்னதான் பண்ண போகிறோம்? எவ்வளோ பெரிய கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவனோட வழக்கில் 2-3 என்கவுண்டரை பண்ணிங்க, என்னன்னே புரியாமல். நான் கேட்குறேன், அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. இப்போ என்ன நீங்கள் பெருசாக அவனுக்கு சுட்டவனுக்கு என்ன பண்ணிட்டீங்க, என்ன நடக்க போகுது இப்போது? அந்த மாதிரி நீங்கள் சுடும்போது இவெல்லாம் உயிரோடு என்ன பண்ண போகிறான்? அந்நியன் படத்தில் வர மாதிரி தப்பு செஞ்சால் தப்பிக்கவே முடியாதுன்னு தப்பு பண்ணுறவன் பார்த்தீங்கன்னா நினச்சி பயப்படணும். ஐயோ நம்ம தப்பு பண்ணால் இப்படி அவ்வளோதான், நம்ம கொடூரமாக எதாவது பண்ணிவிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி சட்டம் இங்கே பாயணும். ஏன்னா வேறு வழி கிடையாது. வெறும் போக்சோ சட்டமும் வருஷ கணக்கில் இழுத்தடிக்கிற கோர்ட்டு கேஸும் இந்த மாதிரி புறம்போக்கு கொடூரமான மிருகங்களுக்கு பயத்தை உண்டாக்க போகிறதே இல்லைங்க, உண்டாகாது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அடுத்த சில நாள்லேயே தூக்கு கயிறு அல்லது வாழ்நாள் முழுக்க நரகத்தை அனுபவ தண்டனை கிடைக்கணும். அட்லீஸ்ட் அதையாவது ஒரு 3 மாதம் 6 மாதம், ஒரே வாரம் 10 நாளில் முடியணும். அடுத்த முறை ஒரு குழந்தைய ஏறெடுத்து பார்க்கவே கூடாது. அதை பார்க்கறதுக்கு எவனுக்கும் அந்த மாதிரி ஒரு யோசனையே வரக்கூடாது. ஆளுங்கட்சி உடனே இதில் ஃபோர்ஸாக கிளம்பிறங்கி, நான் ஷார்ட் ஷீட்டை முதல்வர் சொன்னார், நான் ஷார்ட் ஷீட்டை வேகமாக போட சொல்லியிருக்கேன், தண்டனைகளை அதிகப்படுத்த சொல்லியிருக்கேன். என்ன அதாவது புரியுது. ஆனால் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது இப்போ பாருங்கள், நீங்கள் கூட்டு போனீங்க, தப்பு சொன்னால் சுட்டேன் செத்துட்டேன் அவள் தான். 10 பேர் 10 விதமாக பேசினாலும் 1000 பேர் உங்களை பாராட்டுவான் இல்லையா? ஒரே வாரத்தில் முடித்து ஒரு வாரம் 10 நாள் 15 நாளுக்குள்ளே அவனுக்கு இருக்கிறதே வேஸ்ட்டுங்க. அவன் எதாவது நீங்கள் பண்ணணும். ஆந்திராவில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டில் பிரச்சனை பண்ணவனுக்கு அங்கேயே கீழே உட்கார வச்சு காலை நீட்டி அந்த உள்ளங்காலில் பெரம்ப வச்சு வெளுத்து வாங்குறாங்க. அதில் என்ன தப்பு? அந்த மாதிரி ஒரு விஷயம், ஐயோ குடிச்சு ரோடு அடி பண்ணால் அடி வெளுத்து விட்ருவாங்க அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கணும். அதை எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க.
குடிச்சிட்டு ரோட்டில் பிரச்சனை பண்ணுறவனுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கவங்க நம்ம என்னங்க பண்ணணும்? போலீஸுக்கு முழு அதிகாரத்தை தரணுங்க. இல்லைனா மாற்றத்தை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் நான் சொல்கிறேன் ஏமாந்து போயிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் தான் காரணம், அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் பவர் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் இதில் முடிவெடுத்தே ஆகணும். நாங்கள் சீக்கிரமாக 24 ஹவர்ஸில் பிடிச்சிட்டோம், 12 அடுத்த 5 ஹவர்ஸில் ஷார்ட் ஷீட் போட்டோம், அடுத்த இதை நாங்கள் பண்ணிட்டோம். தண்டனை அவனுக்கு எப்போ உடனே கிடைக்க போகுது? இந்த ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுத்துட்டோம், அதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி சைமல்டேனியஸாக நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இதை உடனடியாக சொல்லணும். புரியுது? அதாவது இங்கே ஒன்று அங்கே ஒன்று நடக்குது. இவ்வளோ பெரிய சமுதாயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்றங்கள் வந்து நடக்காமல் நம்ம தடுக்க முடியாதனால ஓகே. ஆனால் அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது இல்லையா? இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஒரு 3 வயசு குழந்தை அப்படின்ற போது இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே முடியாதுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அதிரடி படையை கொண்டு வந்ததுக்கப்புறம் உடனே ஒரு 2 நாள் இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னா அது நல்லாவா இருக்கும் சொல்லுங்களேன்? உடனடியாக தயவு செஞ்சு மக்கள் சார்பாக நான் இந்த அரசுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். குற்றங்கள் நடக்கக்கூடாது, அதுக்கான வழியை பண்ணுங்கள். சட்டத்தை இன்னும் நீங்கள் வேகமாகணும். நீங்கள் நினைக்கலாம் இது இன்னொரு 2 நாள் பரபரப்பாக போவோம் அப்புறம் மறந்துடுவாங்கன்னு. வேண்டாம், அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் தயவு செஞ்சு, இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊர் அரசியல் களம் அப்படியே வந்து தலைகீழாக மாறி இருக்குப்பா. ஏன்னா திமுக அதிமுகவை ஒட்டு மொத்தமாக வீழ்த்திய புது கட்சி கோட்டையில் வந்து அரியணையில் இருக்குது. கரெக்டாக ஏறி உட்காந்துருக்காங்க. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், விசிகா போன்ற கட்சிகள் இப்போதைய மந்திரி சபையில் சீட்டு வாங்கி அவங்க உட்காந்துக்கிறாங்க. ஆனால் ஆட்சி அமைஞ்ச சில நாள்லேயே விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு நேர்காணலில் பேசுகிற பேச்சு பெரிய புயலையே வந்து கிளப்பி இருக்குது. இதை பற்றி பெருசாக வந்து சோசியல் மீடியாவில் வெளியும் வரல, யாரும் அதை பற்றி பெருசாக பேசுகிறதா தான் நான் பார்க்குறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் மந்திரி சபையில் இருந்தாலும் எப்போனா நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வருவோமே. மந்திரி சபையில் இருக்கோங்கிறது என்ன? நான் அவங்களோட கூட்டில் இருக்கும்போது நாங்கள் அவங்களோட கூட்டில் இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லையே. எப்படி துப்புனா தொலைச்சிப்போம் அப்படின்ற ஸ்டைலில் கூட்டணி நாங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து உருவாக்கி கொள்ளவில்லை. நாங்கள் வந்து விலகி இருந்தே எங்களால் மந்திரி சபையில் தொடர முடியும், இப்படியும் அரசியல் பண்ண முடியும். ஆஹா அச்சரா, திருமாவளவன் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு. சூப்பருங்க நீங்கள். ஆனால் அடேங்கப்பா என்னன்னா, அது மட்டும் இல்லாமல் ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கக்கூடாதா, ஆட்சி அமைக்க ஆதரவு தந்தோம், அதற்கான வெகுமதி இந்த மந்திரி சபை செல்லுப்பா, உனக்கு வேலை பதவி எனக்கு கூலி குத்த, அதுக்காக என்ன இப்போ நாங்கள் திமுக அடிமையாக அந்த மாதிரிலாம் இருந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இதுக்கு மேலே ஒரே ஜம்பு தான், நாங்கள் தனித்தான் செயல்படுவோம். அங்கே ஒன்றும் பேச முடியல இத்தனை வருஷங்களாம். இப்போ இவ்வளோ மரியாதைகளாக கொடுத்து ஒரு இடத்த கொடுத்து உட்கார வச்சக்கப்புறம் பேச பார்த்தீங்களா? அவர் சொல்கிறாரு, இந்த மந்திரி சபை சிலர் எங்களோட நிலைப்பாட்டை பார்த்து சிரிப்பு வருதுன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன் நாங்கள் அப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடாதா? மந்திரி சபையில் இருந்தாலும் நாங்கள் விலகி இருக்கக்கூடாதா? சந்தேகத்தை போக்குறதுக்காகவே நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெற்றிருக்கோம். இடதுசாரிகளும் வெளியில் நிற்கிறாங்க, திருமாவளவனும் வெளியில் நிற்கிறாரு. எப்போ வேணும்னாலும் பிரச்சனை வரலாம். ஸோ திடீர்னு ஆதரவு வந்து வாபஸ் பெற்றா என்ன பண்ணுறது? ஸோ ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு நாங்கள் திமுக கூட்டணி தானே சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. எந்த நேரத்துலையும் நாங்கள் மந்திரி சபையிலேருந்து வெளியில் வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஸோ நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மந்திரி சபையில் பங்கு கொடுத்தாங்க. ஸோ மந்திரி சபையில் இணைந்து விட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கூட்டணியில் இருக்கோம்னு அர்த்தம் இல்லை. ஸோ கூட்டணி வந்து இன்னும் முடிவாகலை. ஸோ இப்படியும் அரசியல் பண்ண முடியும். ஸோ விசிகாவால் அப்படி ஒரு முடிவை எடுக்க முடியும். விலகி இருந்தே மந்திரி சபையில் தொடர முடியும். திருமாவளவன் அனல் பருக்க பேசி முடிச்சிருக்காப்புல. ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வந்தார்ன்றத உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கோம். திருமாவளவனுடைய இந்த அதிரடியான பேச்சு வெளியில் வந்த உடனே ஒட்டுமொத்த தமிழக அரசியல் வட்டாரத்துலையும் பெரிய பரபரப்பே கிளம்பிருச்சு. இதை பார்த்த உடனே திமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களோட சமூக வலைத்தள உடன்பிறப்புகளும் ஒரேடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா குஷியாகி, பார்த்தீங்களா புது கட்சிக்குள்ளே சண்டை வந்துருச்சு, ஸோ மந்திரி சபை உடைய போகுது, ஆட்சி கவிழ போகுது, ஸோ விசிகா வந்து வெளியில் வரப்போகுதுன்னு கிளப்பி வதந்தியை வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவும் போல். ஸோ புதிய மாற்றத்தோட வளர்ச்சியை பார்த்து பயந்து போய் இருக்கிற திமுக இப்போ இந்த ஒரு நேர்காணலை வச்சு இப்போதைய அரசை எப்படியாவது பலவீனப்படுத்தலாம்னு நரித்தனமான சதித்திட்டங்களை வந்து சோசியல் மீடியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் திமுகவோட இந்த நரித்தனமான அரசியலுக்கு அவங்களோட சதி வேலைக்கும் விசிகா மற்றும் புதிய அரசின் முக்கிய முகங்கள் மிக தெளிவான தரமான பதிலடி கொடுத்து அவங்க வாயை வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்காங்க.
ஸோ விசிகா தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பது வேறு, சரியா, மந்திரி சபையிலிருந்து வெளியேறுவது என்பது வேறு. ஸோ மந்திரி சபையிலிருந்து வெளியேறினாலும் ஆட்சிக்கு அளிக்கும் ஆதரவு எப்போதுமே நீடிக்கும் என்பதுதான் திருமாவளவன் அவங்களுடைய உண்மையான கருத்து. இதை யாரும் உள்நோக்கம் கற்பித்து செய்திகளை வந்து திரிக்காதீங்க. ஸோ இது வெறும் பொய் பிரச்சாரம்னு சொல்லி திமுக முகத்தில் கரியை வந்து பூசியிருக்காங்க. ரைட்டு, ஓகே. ஆனால் அங்கே அவர் என்ன பேசுகிறாரோ எல்லாமே கேட்டாங்க. அவர் பேசுகிறது ரைட்டாக தப்பா, பாதி பேர் ரைட்டுன்றான், பாதி பேர் தப்புன்றான். இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பரப்பினோடனே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க. இது வந்து உங்கள் மக்கள் பார்க்குற உங்களுக்கு அது புரியும், இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், அவங்க நிலைப்பாடு எப்பேற்பட்ட நிலைப்பாடாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் மாற்றுக் கட்சியில் வந்து புது கட்சியில் பிரம்மாண்டமான விழா நடந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், மதுராங்கத்தில். அந்த பொதுக்கூட்ட மேடையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் முன்னாடி நின்று பேசின முக்கிய நிர்வாகிகள், அதாவது திமுகவோட மொத்த முகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. மேடையில் பேசும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா, நாங்கள் திருமாவளவன் அண்ணங்கிட்ட நேரடியாக பேசினோம், விசிகாவில் இந்த அரசுக்கு எந்த ஒரு காலத்திலையும் எந்த விதமான ஆபத்தும் வராதுன்னு அவர் உறுதியாக சொல்லியிருக்காரு. அதாவது திருமாவளவன் சொல்லியிருக்காரு, எங்களால் எந்த ஆபத்து வராது, ஸோ எங்களோட சப்போர்ட் முழுமையாக இருக்கும், திமுகவோட சதி வேலைக்கும் அவங்களோட வீண் குற்றச்சாட்டுகளுக்கும் வந்து பதில் சொல்கிறதுக்காக தான் அப்படி பேச வேண்டியதாக இருந்துச்சுன்னு தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக உடச்சி பேசியிருக்காங்க. ஸோ அதை விட மிக முக்கியமாக திமுகவுக்கு சம்மட்டி அடி கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து மேடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ஜிச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும், ஆட்சியை பாதுகாக்கணும் பயந்து போய் இந்த மாதிரி மந்திரி சபையை இப்போதைக்கு இந்த அரசு உருவாக்கலை. மந்திரி சபையில் மற்றவங்களை சேர்ப்பதுலேருந்து வெறும் ஆட்சி அதிகாரத்துக்கான பாதுகாப்பு கிடையாது, சரியா, மற்ற கட்சிகளை சேர்க்கறது. நாளைக்கே தேர்தல் நடந்தாலும் நாங்கள் தனியாக நின்று ஜெயிக்கிற பலத்தோடு தான் இருக்கும். எப்படி புரியுதா உங்களுக்கு? அவங்க இருக்காங்கன்னா அவங்க மரியாதையை கொடுத்துருக்கோம், அவங்க இல்லைனாலும் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். 30 வருஷமாக திமுக செய்யாத மாபெரும் வரலாற்று சாதனைகளை இந்த 30 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி, இந்த புதிய அரசு செஞ்சு காட்டியிருக்குன்னு பேசின அதிரடி பேச்சிருக்கு இல்லையா, திமுக முகாமே அப்படியே ஆட்டி பார்த்துருக்கு. இந்த சிவாஜி படத்தில் வர மாதிரி சிங்கம் சிங்களாக தான் வரும் அப்படின்ற மாதிரி சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துருக்கு நம்ம இந்த சிங்கம். ஸோ பின்னாடியே வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதும் வரதும் எப்படி அதை பற்றி வந்து பார்த்தா சிங்கத்துக்கு நிச்சயமாக கவலை இருக்காது. இந்த மாதிரி திமுகவில் சோஷியல் மீடியாவில் எவ்வளவு தான் சரித்திரம் திட்டினாலும் இந்த புதிய அரசியல் அலையை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாதுங்கிறது தான் இப்போதைய யதார்த்தம், இதுதான் உண்மை. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். கடைசியாக நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் ரிசல்ட்டு அதிமுக ஒரு மிகப்பெரிய மரண அடியை வந்து கொடுத்துருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம நிறையா பேசிடுவோம் கூட. ஸோ கட்சி வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு மெயின் எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தையும் இழந்து நிற்குது அதிமுக. ஸோ இன்னைக்கு இருக்கிற அரசியல் களம் முற்றிலும் மாறிடுச்சுப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தனிகட்சி தொடங்க போகிற அண்ணாமலைன்னு எல்லா பக்கமும் 40-50 வயசு கூட இருக்கிற இளம் தலைவர்கள்லாம் அனல் பறக்க களம் இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோஷியல் மீடியாவை அவங்க பக்காவாக யூஸ் பண்ணி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதிமுகவில் வந்து பார்த்தா இன்னும் 70-80 வயசு சீனியர்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களால இந்த ஜென்சி கிட்ஸ் கூட எப்படி வந்து முட்டு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. அவங்க தான் இன்னும் முன்னாடி நிற்கிறாங்க. நேற்று நடந்த அவசர மீட்டிங்கில் ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக நிர்வாகிகள் நடந்த மீட்டிங்கில் பல முக்கிய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாற்று கட்சிக்காரங்க எல்லாரும் அவங்களோட அடுத்த தலைமுறை இளம் தலைவர்களை கொண்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க, சோஷியல் மீடியாவை அவங்க செம்மையாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ நாமளும் என்ன பண்ணால் நம்ம சீனியோட வாட்ஸ்களை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இபிஎஸோட மகன் மித்துன் இருக்கார் இல்லையா, அவர் மித்துன் பழனிசாமி, அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வந்து பெரிய பொறுப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஓப்பனாக வந்து டிமாண்ட் வச்சுருக்காங்க. ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி. இது எனக்கு புரியலைங்க. அதாவது விஜய் அவர்கள் ஜெயிச்சனால ஒரு புரட்சி நடந்தனால உடனே ஜென்சி டிஎம்கே அப்படின்னு அவனுங்க ஒரு பைத்தியாத்திரமாக ஒன்று ஆரம்பிக்கிறது. ஓகே, உடனே நம்ம இளம் தலைவரை உள்ளே கொண்டு வந்த வரைக்கும் ஓகே, கொண்டு வந்தால் உடனே வந்து இளம் தலைவர்கள் எல்லாம் உருவாயிடுவாங்க, எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அந்த ஒரு லாஜிக் எனக்கு புரியவே இல்லை. பட் ஓகே, திமுக ஒரு பக்கம் வாரிசு அரசியலை வந்து வச்சுக்கிட்டு அதிமுக இன்னொரு பக்கம் புதுசாக வாரிசு அரசியலை வந்து இறக்க வந்து பிளான் பண்ணிவிட்டு இப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தடுமாறிட்டு அப்படியே இருக்கிற நேரத்தில்
புதிய மாற்றுக் கட்சி மட்டும்தான் எந்த ஒரு வாரிசு பின்னணியும் இல்லாமல் பக்காவாக மக்கள் செல்வாக்கோட கொள்கை பலத்தோடையும் இளைஞர்களை வந்து தன் பக்கம் அசைக்கவே முடியாத ஒரு சக்தியாக வந்து நிற்கிறாங்கன்றதான் நான் வந்து சொல்ல வர பாயிண்ட். உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ இப்போ இந்த நிலைமையில் மிதுன் பழனிசாமியை முன்னிறுத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து தப்பிக்க முடியுன்ற அவங்களுடைய பிளான் அவங்க போடுறாங்க பாருங்கள், இந்த பிளான் மாஸ்டர் பிளானு. அங்கே தான் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணுறாங்க. கடந்த 10 வருஷமாக மிதுன் பழனிசாமி எடப்பாடியோடைய நிழல்லையே வளர்ந்தவர். இது வரைக்கும் அவர் வெளியே எங்கேயும் பொது வெளிக்கே வந்து பார்த்தா வந்ததே கிடையாது. ஓகேவா? ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து இருந்ததே அவர் கிடையாது. அவரோட அரசியல் திறமை என்ன, அவரால் வந்து மேடைகள் நின்று பேச முடியுமா, களத்தில் இறங்கி வேலை செய்ய முடியுமான்னு அதிமுக காரங்களுக்கே தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து சட்டுன்னு வந்து கூட்டு வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற ட்ரெண்டுக்கு இளைஞர்களுக்கு மக்களுக்கு இவர் தான் அப்படின்னு சொல்லினா அது ஏற்றுப்பாங்களா அப்படின்னு தெரில. அந்த வாரிசு படத்தில் வர மாதிரி எல்லா இடமும் வாரிசுக்கு சும்மா கிடைச்சிடாது, புரியுதா? அதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அது அவங்களுக்கு புரியணும். இதான் நான் சொல்ல வரேன். எதையாவது ஒன்று பண்ணணும், எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற உங்களுக்கு ஆர்வம் புரியுது. நீங்கள் தோத்துட்டு விரக்தியில் இருக்கீங்க அப்படின்னு புரியுது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 1 மாதம் தான் ஆகுது இல்லையா? கொஞ்சம் டைம் உங்கள் மைண்டுக்கும் கொடுங்க. உங்கள் மைண்டுக்கும் கொடுத்து இந்த திமுக புதுசாக வந்து லைலாமணி ஒரு பேர் வச்சுருக்காப்புல, ஒப்பாரி முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு சூப்பர் மேட்டரில் அது செம்ம வயலாக போயிட்டு நம்மளும் நியூஸ் போட்டிருக்கோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒப்பாரி வைக்காமல் காமாக உட்காந்து யோசித்து என்ன பண்ணலாம், கண்டிப்பாக மீண்டு வரதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்கும். அப்படியே அழிஞ்சு போயிட முடியாது. ஆனால் யோசிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிருந்தீங்க அப்படின்னா மீண்டு வர முடியாது. கண்டிப்பாக மீண்டுலாம் வரவே முடியாது. அவ்வளோ முடிஞ்சு. அதனால் எது பண்ணாலும் ஒரு 100 தடவை யோசித்து மக்கள் எதை ஏற்றுப்பாங்க, எது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும், மக்கள் உண்மையாகவே என்ன எதிர்பார்க்குறாங்க. மிதுன் வந்தாங்கன்னா ஏடிஎம்கே வந்து ஜெயிச்சிருமா? அப்படிலாம் கிடையாது. அதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம், 0.1% இருக்கலாம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதிமுக வந்து வெறும் குடும்ப கட்சியாக மாற்றுறதுக்கு அடிமட்ட தொண்டர்கள் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும். முன்னாடி வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ வாரிசு அரசியலை எப்படி எதிர்த்தாங்களோ அதே தொண்டர்கள் இன்றைக்கி இபிஎஸோட மகனை கூட்டிகிட்டு வந்தால் எப்படி ஏற்றுக்குவாங்க. ஸோ இதனால் வந்து அதிமுகக்குள்ளேயே இப்போ பெரிய உள்கட்சி பூசலை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நம்மளால் கேள்விப்பட முடியுது. மிதுன் பழனிசாமியை வந்து வச்சு சோஷியல் மீடியாவில் சும்மா பில்டப் கொடுக்கலாமே தவிர திமுகவோட வாரிசு அரசியலுக்கும் அண்ணாமலைக்கும் குறிப்பாக மக்களோட ஏகோபித்த ஆதரவோடு இருக்கிற புதிய மாற்றத்துக்கும் முன்னாடி, அதாவது நம்ம தாவேக ஆட்சிக்கு முன்னாடி இவரால் ஒரு நிமிஷம் கூட டஃப் ஃபைட் கொடுக்க முடியாதுங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. ஸோ அதிமுக இருக்கிற நிலைமைக்கு அவங்கள தங்களை முழுசாக மாற்றிக்கலைன்னா வாரிசுகளை கொண்டு வர்றது மூலமாக இன்னும் மோசமான தோல்விகளை கண்டிப்பாக சந்திப்பாங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தா தமிழக அரசியல் இப்போ ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்குது. ஒரு பக்கம் பச்சிளம் குழந்தைகளோட பாதுகாப்புக்கான ஸ்ட்ரிக்டான சட்டம் வந்து தேவைப்படுது. இன்னொரு பக்கம் கூட்டணி வச்சு சதித்திட்டம் தீட்டுற திமுகவோட முகத்திரை வந்து கிழிஞ்சு தொங்குது. ஒரு பக்கம் திருமாவளவன் வந்து எங்கேயாவது எதாவது பேசிடுறாப்புல, அப்புறம் சமாளித்து வெளில வரதுக்கும் அது கஷ்டமாக இருக்குது. அது தேவையில்லாத வேலைகள் நான் சொல்கிறேன். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து இந்த வாரிசு அரசியல் நான் கையில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து முடக்கி போகிறதுக்கான வேலையை வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த அனல் பறக்கும் அரசியல் களத்தில் யார் மக்களோட உண்மையான தேவையை உணர்ந்து சிங்கப்பூர் பாணி சட்டங்களையும் நேர்மையான நிர்வாகத்தையும் கொடுக்குறாங்களோ அவங்க பின்னாடி தான் தமிழக மக்கள் எப்போதுமே நிற்பாங்க. இப்போ அப்படி தான் நின்று ஒரு அரசை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஆரம்பத்தில் அந்த 3 வயசு குழந்தை விஷயம் தயவு செஞ்சு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். இதுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியே தான் ஆக வேண்டும். இது தொடர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு காலை குரல் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துடுங்க. காலைல 6 மணி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருப்பேன். காலைல எவ்ரிடே மார்னிங் 6 o'clock அந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம போகிற 2 வீடியோஸும் உங்களை வந்து சேர்ந்தடையும். இது இனிய மாலை வணக்கம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாபாய். நாளை காலைல உங்களை காலை ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.